السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: وإنما لكل امرئ ما نوى، كما قال عليه الصلاة والسلام. புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும் அந்த வழியில் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தில் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தானோ முடிந்த அளவு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய பொருத்தத்தோடையே வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்துடன் அவனை சந்திக்கிற அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ் இப்போதும் கண்ணியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, இந்த வாரம் சூரத்துல் பக்ராவுடைய 122, 123 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 122வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லுகிறான். இது ஏற்கனவே இதே மாதிரி வசனம் முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். இதற்குரிய கருத்துக்களையும் அங்கே நம்ம பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் இந்த வசனத்தை ஒட்டி ஒரு சில செய்திகளை இப்போது நாம் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான்: யா பனி இஸ்ராயீல, பனி இஸ்ரவேலர்களே, இஸ்ரவேலர்களின் பிள்ளைகளே, மக்களே, உதுகுரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், உலக மக்கள் எல்லோரையும் விடவும் உங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறேன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் எல்லா மக்களை விடவும் உங்களை சிறப்பானவராக நான் ஆக்கியிருக்கிறேன் என்ற செய்தி அல்லாஹ் 122வது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பானவர்களே, பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்கள் எக்கச்சக்கம். அதை பல வாரமாக நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் ஒரு செய்தியை மட்டும் இப்போது நான் சொல்கிறேன். இதே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்கள் செய்த ஒரு செய்தியை சொல்கிறான். பனி இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த பகுதியில் கடுமையான காலரா நோய் வந்துச்சு. கடுமையான காலரா நோய். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்திலெல்லாம் பெரிய சோதனைகள் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு பல கஷ்டங்கள் வந்ததை போல பனி இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான காலரா நோய். உடனே எல்லாம் என்ன நினச்சாங்க? நம்ம ஊரை விட்டு போயிடலாம், இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. ஊரை விட்டு போகலாமா? ஒரு ஊரில் தொற்று நோய் வருதுண்டா நம்ம நபி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊரில் ஒரு தொற்று நோய் பரவுதுண்டா இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? இதில் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் பாதிக்கப்படாமல் எல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பான். அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கொரோனாவில் பார்த்தோமா இல்லையா?
அப்போ இங்கே இருந்தால் தானே வேலை செய்ய முடியும். அப்போ பாதிக்கப்பட்ட இடத்திலே பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து பாதிக்கப்படாதவங்க போகக்கூடாது, இருந்து வேலை செய்யணும், இருந்து ஹிதமத் பண்ணணும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொற்று நோயில் இன்னொரு ஊர்ல தொற்று நோய் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஊருக்குள்ள போகக்கூடாது. அமெரிக்காவில் தொற்று நோய் வந்துருச்சுன்னு செய்தி வருது, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாட்டுக்கு போவேன், அப்படிலாம் போகக்கூடாது. அப்படி போறதையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்ப வந்த ஊருக்குள் வெளியிலிருந்து ஒருவர் உள்ள போகக்கூடாது, எங்க வந்திருக்கோ அந்த ஊரில் உள்ளவர் அந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. ஆனா பனி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்கடா, மௌத்துக்கு பயந்து, அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, அது அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத். மௌத்துக்கு பயந்து என்ன செஞ்சாங்கடா, பல்லாயிரம் பேர், அல்ஃபுண்டு அல்லாஹ் சொல்லல, உலூஃபுங்கிறான்ல, பல்லாயிரம் பேர் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. பனி இஸ்ரவேலர்கள் மௌத்துக்கு பயந்து போகலாமா? எங்கே போனாலும் மௌத்து தானே. அல்லாஹ் அவங்களுக்கு புத்தி கொடுக்கணும்னு சொல்லி, நல்ல மண்டையில் அரைக்கிற மாதிரி பாடம் நடத்தணும்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வேலையை செஞ்சான். நீ மௌத்துக்கு பயந்து தானே இந்த நாட்டை விட்டு போற, அது 1-2 பேர் அல்ல, பல்லாயிரம் பேர் போறாங்க. தஃசீர்களில் 4000 எழுதப்படுது, பல கருத்துக்களும் இருக்கிறது. அத்தனை பேர் ஊரை விட்டு போறாங்க மௌத்துக்கு பயந்து. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, இவர்கள் எந்த ஊர்ல போய் நுழைஞ்சாங்களோ, எந்த நாட்டில் நுழைஞ்சாங்களோ அந்த ஊர்ல 2 மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணலாம். 2 மலக்கை ஏற்பாடு பண்ணி அல்லாஹ் மொத்த பேர் உள்ள நுழைய போறாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு மலக்கை பூமிக்கு கீழையும் ஒரு மலக்கை வானத்துக்கு மேலையும் அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். கதை இல்லைங்க, இதே வசனத்திலே இதே சூறாவில் பின்னால் நம்ம பார்க்க இருக்கிற விரிவாக கூட வசனத்தினுடைய தஃசீர் தான் இது. 2 மலக்கு இவங்க ஊருக்குள்ள வந்தோடனே கீழே இருக்கிற மலக்கும் சத்தம் போட்டாகலாம், மேலே இருக்கிற மலக்கும் சத்தம் போட்டாங்க. மலக்குமார்கள் சத்தம் போட்டா என்ன ஆகும்? மலக்குமார்களை பார்த்தாவே எல்லாமே மாறி போயிடும். நம்மளுக்கு நம்ம மனிதர்களை பார்க்குற வரைக்கும் தான் நம்ம நல்லபடியாக இருக்கலாம். மலக்குகளை எப்பயிலேருந்து ஒருவர் பார்ப்பாரு, எல்லா மனுஷனையும் எங்கே இருந்து மனிதர்கள் மலக்குமார்களை பார்ப்போன்னு சொன்னால் மௌத்திலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? மலக்குமார்களை பார்க்க ஆரம்பிச்ச உடனே வேற மாதிரி நடக்கும். அது என்னங்கிறதையும் வசனத்தில் நான் சொல்கிறேன். மலக்குமார்களை எல்லாம் மேலே ஒரு மலக்கு கீழே ஒரு மலக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. 2 பேர் கத்துல சத்தத்தில் இவர்களால் தாங்க முடியலை, மலக்குமார்கள் போட்ட சத்தம். அந்த நேரத்தில் அந்த சத்தத்தின் காரணமாக நல்லா வாழலாம், நிம்மதியாக வாழலாம், மௌத்து இல்லாமல் வாழலாம், மௌத்திலிருந்து தப்பிச்சு வாழலாம்னு நினைச்சு போன அத்தனை பேரும் மௌத்தா போயிட்டாங்க. எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், காலலஹு மூத்து, அல்லாஹ் சொன்னான், நீங்கள்லாம் செத்து ஒழியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எந்த மரணத்தை விட்டு தப்பி ஓடி வந்தீர்களோ அந்த மரணத்திலே விழுந்து சாகுங்கள் அல்லாஹ் சொன்னான். மூத்துன்னு சொல்றான், குர்ஆனுடைய வசனம். எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. எல்லாம் மௌத்தானதும் பின்னால் ஒரு நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், தஃசீரில் பார்க்கலாம், இப்னு கதீர் போன்ற கிதாபுகள்லாம் இந்த நபி பேர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்போவாச்சும் நீங்கள் கேட்குற நபிமார்கள் பேர் தான். ஹிஸ்கீல் அப்படின்ற ஒரு நபி அந்த பாதை வழியாக வர்றாங்க. அந்த பாதை வழியாக வந்தால் ஒரே எலும்பு கூடாக இருக்குது. எப்படி இருக்கும்? ஃபுல்லாக எலும்பு கூடு. எங்க பல்லாயிரக்கணக்கான எலும்பு கூடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி. உதாரணம் சொல்கிறேன்டா, நம்ம கபிரிஸ்தான் இருக்குல்ல, கபரில் பாடியை உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடின இடத்துலையே நம்ம போக முடிய மாட்டேங்குது, ஒரு பயம் வரும். மகரிப் டயத்தில் போயிட்டு வந்தால் இன்னும் 2 டியூப் லைட் போட்டால் நல்லா இருக்குமே இல்லையா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இந்த பராத்து நேரத்துலலாம் போகும்லங்க. அப்போ தான் நம்ம அந்த ஜியாரத்துக்கே போவோம் சில பேர். அப்போ இன்னும் கொஞ்சம் வெளிச்சம்
வெளிச்சம் இருந்தா நல்லா இருக்குமே கபிரிஸ்தான் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா மௌத்துடைய பயம், மௌத்துண்டா ஒரு பயம் வருது. மௌத்தானவங்களை பார்த்தாவே பயம். இந்த மதரசாக்கள்ல 2வது சும்ராவில் முஃபீது தாலிபின்னு ஒரு கிதாப் நடத்துவாங்க. அதாவது அரபுல எப்படி கதை சொல்வது அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. அரபு மொழியிலேயே கதை சொல்றது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. பெரும்பாலான மதரசாக்கள்ல இருக்குது. அதில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் விறகு வெட்டினாராம். விறகு வெட்டுறவர் அவர் விறகை வெட்டி தூக்கிட்டு வந்து அதை விற்று அவர் குடும்பத்தை நடத்தணும். இப்படிப்பட்ட ஒரு விறகு வெட்டி ஆளு தான் அவர். ஒரு தடவை விறகை வெட்டிட்டாரு, தூக்குறாரு, ரொம்ப தூக்க முடியல, மல்லு கட்டி தூக்கிட்டு வந்தாரு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே இறக்கி வச்சு ஒரு மரத்தில் அதை சாய்ச்சி வச்சு, சே என்னடா பொழப்பு, பேசாமல் செத்து போயிடலாம் போல இருக்கு, சாவு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றாராம். மனசு அழுத்து போகிறது தானே. பின்னாடியில் ஒருத்தர் சலாம் சொன்னாராம், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு. ஐயோ யார் நீங்கள் தான் சாவு வந்தால் நல்லா இருக்குன்றீங்களா, நான் தான் மலக்குள் மௌத்துண்டாராம். அவர் கதை அந்த 2வது சுப்ரா கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் தாங்க அந்த மலக்குள் மௌத்து, சாகலான்னு சொன்னீங்கல்ல, நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் அங்கேயே தப்பிக்கணுமே, யார் அது சொல்கிறதா எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக தான் என்ன சொல்லுவோம், பேசாமல் சாவலாம் போல இருக்கு அப்படின்னு. அது சாவலான்ட்டு அர்த்தம் இல்லை, இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலான்னு போல இருக்குது, அதானே அது அர்த்தம். இந்த சிக்கலை எப்படியாச்சும் தீர்ந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறத, செத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் சாகிற நோக்கம் இல்லை, இந்த சிக்கல் தீர்ந்தா நல்லா இருக்குமே, அதை கொஞ்சம் ஓவராக்கி சொல்லுவோம். அது நம்ம பழக்கம். ஆனால் மலக்குள் மௌத்தை வந்துட்டார். வந்தோன்னா அவர் அப்புறம் வேற மாதிரி சொல்லி தப்பிச்சுட்டாராம். வெயிட்டாக இருக்குது, தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, அதான் கூப்பிட்டேன்னு சொன்னாராம். அப்புறம் மலக்குள் மௌத்து ஓடினதாக அந்த கிதாபில் எழுதுவாங்க. அப்போ மரணத்தை பார்த்தாவே பயந்து போகும். ஆனால் அந்த மலக்கு வர்றாங்க, நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஒரே எலும்பு கூடு, பல்லாயிரம் எலும்பு கூடா இருக்குது. பார்த்தாங்க. நபிமார்கள் பயப்பட மாட்டாங்க, நபிமார்களுக்கு பயம் இருக்காது. நபிமார்கள் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்திசாலி. நபிமார்கள் அப்படிதான் இருப்பாங்க. நபிமார்கள் அந்த எறும்பு கூட பார்த்தோன்னா எல்லாரும் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது மாதிரியே இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு எலும்பு கூடு. ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி அழிச்சிருந்தா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கு. இப்போ எல்லாரும் மொத்தமாக செத்து இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று அல்லாஹ்வுடைய அதாபிலே இவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் அழிவுக்கு காரணமான பாவம் பெரும்பாவமாக இருக்கும் என்று நினைத்த ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வே, இவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், இவர்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டார்கள், மொத்த பேரும் எலும்புக்கூடாகி கிடக்கிறார்கள், இவர்களை திரும்ப எழுப்பு, மறுவாழ்வு வாழ, உனக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வாழ மீண்டும் ஒரு நசீபை அவர்களுக்கு கொடுப்பாயாக என்றே நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அல்லாஹ் சொல்றான், சும்ம அஹ்யாஹும். குர்ஆன் வசனம். மௌத்தாங்கன்னு சொன்ன மௌத்தா போயிட்டாங்க, மௌத்தா போன பல்லாயிரம் பேர் திரும்ப உயிரோடு வந்தாங்க. ஒரு ஆள் இல்லைங்க, குர்ஆன் வசனம், நான் வேற எங்க இருந்தும் பேசல. மௌத்தான ஒரு கூட்டம் திரும்ப உயிரோடு வந்து வாழ்ந்தாங்க. அல்லாஹ் வாழ வைத்தான். இவ்வளவு பெரிய நியமத்தையும் யாருக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான்? பனி இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுத்தான். மௌத்துக்கு பிறகு திரும்ப வாழ்க்கை இந்த துனியாவில் இருக்கா? கிடையாது. இல்லை, மறுமையில தானே மறு வாழ்க்கை. இந்த துனியாவில் யாரும் அனுபவிக்க முடியாத நியமத்தெல்லாம் பனி இஸ்ரவேலர்கள் அனுபவித்தார்கள். பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்தான். அத்தனையும் அனுபவித்தவர்கள் என்ன சொன்னார்கள்? நம்மளும் பாருங்களேன், அந்த ஆயத்தை எப்படி அல்லாஹ் முடிப்பான்டா, இன்னல்லாஹ லது ஃபத்லின் அலன்னாஸ். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மக்களின் மீது பேருபகாரியாக இருக்கிறான், பெரிய நியமத் செய்கிறான். ஆனாலும் என்ன செய்வது, என்ன செய்வது? வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நிறைய பேர் அதை விளங்கவில்லையே என்று சொல்லி முடிக்கிறான் அல்லாஹ். நிறைய பேர் அதை விளங்கவில்லையே என்று சொல்லி அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். ஏன் அப்படி முடிக்கிறான் என்றால்,
அவர்கள் உயிரோடு வந்ததை பேச வேணுமா? மூத்தா போயிட்டு உயிரோடு எழுப்புறா எவ்வளவு பெரிய நியமத்து, அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை தந்துட்டானேன்னு பாராட்டணுமா இல்லையா? அப்படி செய்ய மாட்டார்கள். நாம் மூத்தாக்கிட்டானா அல்லாஹ், நம்மள அல்லாஹ் சாகடிச்சுட்டானே அல்லாஹ், இப்படியே குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க நம்மளும் அப்படிதானே, ஏதாவது உடம்பு முடியல என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, எனக்கு இப்படி ஒரு சோதனை எல்லாம் தந்துட்டானே. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சியோ 4 நாள் கழிச்சியோ சரியாயிடும், அப்ப பேச மாட்டோம். அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தந்தானேன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த நோயை கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசுவோம். அதான் அல்லாஹ் சொல்றான், நிறைய மக்கள் புரியாமலேயே கிடக்கிறார்களே என்று அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட நிறைய நியமத்துக்களை அள்ளி அள்ளி கொடுத்தான் பனி இஸ்ரவேலர்களுக்கு. ஆனா அவங்க செஞ்ச வேலை என்ன? புரியவே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா 122வது வசனமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். 123வது வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் விரிவாக நாம் பார்ப்போம். இதை அல்லாஹ் சொல்லுகிறான், இது மொத்த உலக சமுதாயத்துக்கே சொல்லுகிற ஒரு செய்தி. இது எவரெல்லாம் இந்த உலகம் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் உணர்த்துகிற ஒரு பாடம் இது. என்ன சொல்லுகிறான் பாருங்க. வத்தகு யௌமன், ஒரு நாளை கண்டு பயப்படுங்கள். ஒரு நாள், லா தஜிஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, அந்த நாளில் உங்களை எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவையும் என்ன செய்ய முடியாது? உதவி செய்து காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் உதவி செய்து அவர்களை காப்பாற்ற முடியாது. வலா யுக்பலு மின்ஹா அதுலுன், அந்த நாளில் எந்த விதமான பகரமும் கொடுத்து தப்பிக்கவும் முடியாது, நஷ்டஈடு கொடுத்து தப்பிக்கவும் முடியாது. வலா தன்ஃபவுஹா ஷஃபாஅத்துன், யாருடைய பரிந்துரையும் அங்கு செல்லாது. வலாஹும் யுன்ஸரூன், அவர்கள் எந்தவித உதவியும் இல்லாமல் அவர்கள் அங்கு நிற்பார்கள். யாரும் உதவி செய்ய முடியாது, உதவியற்றவர்களாக அவர்கள் நிற்பார்கள் என்று இந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று. இந்த வசனம் பாருங்க, ஒரு நாளை குறித்து அல்லாஹ் சொல்றான். அது எந்த நாள்? அது எந்த நாளாக இருக்கும்? அது மறுமை நாளை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாளில் யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, எந்த உதவியும் செய்ய முடியாது. முதல் செய்தி. அடுத்து நஷ்டஈடு கொடுத்து தப்பிக்க முடியாது, யாருடைய பரிந்துரையும் செல்லாது. 3க்கு வேலையே இல்லைங்கிறான். குர்ஆன்ல நம்ம சில வசனங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ் சொன்னான் பாருங்க, மறுமை நாளுடைய நெருக்கத்தில் எப்படி இருக்கும் என்பதை ஒரு சில இடங்களில் குர்ஆனில் சொல்வதை அப்படிக்கிறே வாசிக்கிறேன் பாருங்க. குர்ஆன்ல என்ன இருக்கோ அதனுடைய பொருளை வாசிக்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. கியாமத்தினுடைய அந்த நாளின் நெருக்கத்தில் கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, நம்மளுக்கெல்லாம் தெரியும், வல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் இது வருகிறது. பூமி இருக்கிறதே இது தூள் தூளாக ஆக்கப்படும். வஜாஅ ரப்புக் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணி அணியாக, அதேபோல் உன்னுடைய ரப்பும் உம்முடைய ரப்பும் வந்து நிற்பான். மலக்குமார்களும் வந்து நிற்பார்கள், ரப்பும் வந்து நிற்பான். வஜீஅ யௌமைஇதி பி ஜஹன்னம், நரகம் உங்களின் பக்கம் கொண்டு வரப்படும். நரகம் அந்த நாளில் இழுத்து வரப்படும், கொண்டு வரப்படும். ஏண்டா பிள்ளைய ஸ்கூலுக்கு போனால் போக மாட்டான், போகாத பிள்ளை அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பானா இல்லையா சில நேரங்களில். ஏன்னா ஸ்கூல் போனால் பயம், ஊசி போடுறேன்னா பயம். இப்போ நரகத்துக்கு போனால் போவானா யாராச்சும்? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகத்தை அந்த நாளில் கொண்டு வரப்படும் என்று சொல்லுகிறான். யௌமைதீன், அந்த நாளில் யததக்கருல் இன்சான், மனிதன் அப்போதுதான் அவன் உணர்ந்து கொள்வான். அன்னாலஹு திக்ரா, அவன் அப்போ உணர்வதை அவனுக்கு என்ன பயனை தரப்போகிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ போய் யோசித்து என்ன வரப்போகுது? இப்பெல்லாம் யோசிக்கணும், அப்போ யோசித்து என்ன வரப்போகுது? அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், யகூலு யா லைத்தனி, அப்போது அவன் சொல்வான், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, இந்த என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதாவது முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று அவன் புலம்புவான்.
அல்லாஹ்வுடைய ஆசை என்ன தெரியுமா? மறுமையில நம்ம புலம்பக்கூடாதுங்கிறது ஆசை. மறுமையில புலம்புறது முஸ்லிமுடைய அழகே கிடையாது. புலம்பலே கூடாது. தந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும். புலம்ப கூடாது. அங்கே வந்துகிட்டே நான் இப்படி இருந்திருப்பேனே அப்படி இருந்திருப்பேனே, ஏன் புலம்புறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் வேதனை செய்வதை போல் அந்த நாளில் வேற யாரும் வேதனை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வேதனை செய்வேன். வலா யூசிஃபு வசாகஹு அஹத், வேதனையால் ஒருவனை நான் கட்டி போடுவதை போல வேற யாரும் கட்டி போட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது, சாதாரண நாள் அல்ல. இன்னொரு இடத்திலே இதே சூரத்துல் ஃபுர்கானிலே நாம் பார்க்க முடியும். இது போன்ற ஒரு வசனத்தை நாம் அங்கு பார்க்கலாம். அதிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது, நாளை மறுமையிலே நெருக்கத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் மலக்குமார்களை எங்கிருந்து சந்திக்கிறான்? மௌத்துடைய நேரத்தில் சந்திக்கிறான். மலக்குள் மௌத்து வந்துடுவாங்க. மலக்குள் மௌத்தை பார்த்தோன்னே எல்லாமே அவனுக்கு வெளிச்சமாயிடும். ஏன்னா அந்த மௌத்து இருக்கு பாருங்க, நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா? நினைக்கிறவருக்கு வர்றதில்லை. நினைக்கிறவருக்கு மௌத்து வர்றதில்லை. வரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார், சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமே. அவர் சொன்னதுக்காகலாம் மௌத்து வந்துடாது. சில பேர் வாழனே நினைப்பாரு, மௌத்து வந்து நிற்கும். இந்த நீங்கள் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், சவுதியில் வேலை செஞ்ச ஒருத்தர் தான், ரியாத்தில் பங்களாதேஷ் சேர்ந்த ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கிறார். 7 மாடி கட்டடம், சாரம் கட்டி கட்டட வேலையை செஞ்சுருக்கிறாரு. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துடுறாரு. விழுகின்ற போது கீழே அவரோட பணியில் வேலை செய்தவர் இவருடைய தோல்வி முடிஞ்சு போச்சு, இவர் மௌத்தா போயிட்டார். இனி இவர் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டார். மேலேந்து விழுந்தவர் கீழே கொட்டிருக்கிற மண்ணிலே விழுந்திருக்கிறார். விழுந்தும் சரியான அடிதான். இவர் காலி என்று எல்லாம் கிட்ட போய் பார்த்தோட ஒன்றும் ஆகாமல் எழுந்திருக்கிறார். ஒண்ணுமே இவர்களுக்கு புரியல. 7 மாடியிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கு. 7 மாடியிலிருந்து எப்படி தப்பிச்சாரு? உடனே எல்லாரும் சுற்றி நண்பர்கள் எல்லாம், பத்தியா உயிர்லேருந்து தப்பிச்சுட்டா, பத்தியா மௌத்துலேருந்து எங்கள் ஒரு டீ பார்ட்டி வை அப்படின்றாங்களாம். அந்த நேரத்தில் மனுஷனை பாரு, மௌத்துலேருந்து தப்பிச்சுட்டா பத்தியா, மேலேருந்து உழுது செத்து இருந்தா நேரம் நீ என்ன ஆயிப்பா? இப்படிதானே? சந்தோக்கு ரெடியாக இருக்கு, கஃன் துணியும் ரெடியாக இருக்கு, குழி சில ஊரில் குழியும் வெட்டி ரெடியாக வச்சுக்கிறாங்க. சில ஊரில் பார்த்தா 5 குழி 6 குழின்னு மொத்தமாக வெட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெட்டுறவங்களை கூப்பிட முடியாது இல்லை, வேலையாக இருக்கும், அவங்க முடியாமல் இருப்பாங்க. 5 குழி 10 குழி வெட்டி வச்சுக்கிறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு. அஸ்ஸலாத்து ஜனாஸா ரஹ்மத்துல்லாஹ் சொல்ல மஸ்ஜித்ல ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாம் ரெடி. ஆனால் மனுஷன் மட்டும்தான் சாவுறதுக்கு ரெடி இல்லை. நம்ம யாருமே போகிறதுக்கு ரெடி இல்லை. அப்படிதான் நம்மளுடைய வேலை இருக்கு. ஆனால் நம்ம விரும்பாத்துல மலக்குள் மௌத் வந்துடுவாங்க. 7வது மாடியிலிருந்து விழுந்தவர் எழுந்து நிற்கிறார். எனக்கு டீ பார்த்து வைங்கன்னு எல்லா நண்பர்களும் நிற்கிறாங்க. சரி, இவ்வளோ மௌத்துலேருந்து தப்பிச்சிட்டமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறது. டீ வாங்கலாம், இல்லை டீ பார்த்தினா டீ ஒரு பண்ண வாங்கி கொடுத்தா டீ பார்ட்டி அவ்வளோதானே. வாங்கலான்னு சொல்லி ரோடு கிராஸ் பண்ணவர் லாரி அடித்து அவர் விழுந்து சாகிறார். அப்ப அவர் மேலிருந்து விழுகின்ற போது மலக்குள் மௌத்து சந்திக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் மலக்குள் மௌத்து பில்டிங்கு கீழே நில்ல, ரோட்ல நின்று இருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். பில்டிங் கீழே நிக்கல அந்த மலக்குள் மௌத்து, ஆனால் மரணம் அங்குதான். ஆனால் கொஞ்சம் நகண்டு மலக்குள் மௌத்து அவருடைய இடத்தில் நின்றிருக்கிறார். இவர் வரும் வரை அந்த மரணம் இருக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு தடவை 2012 ஒரு இதில் தான் சுதந்திர தின விழாவில் காவல்துறை சார்பாக இந்த நெருப்புக்குள்ள பாய்வாங்க தெரியுங்களா, வித்தை சாகசம் செய்வாங்க. ஒரே பல்ட்டி அடித்து உள்ளே போகும். சிஎம் எல்லாம் இருக்கும்போது சுதந்திர இதனால மக்கள்லாம் கூடி இருக்கும்போது அப்போ அந்த நிகழ்ச்சி பின்னாடி பார்த்து எடுத்துட்டாங்க. அப்போ ஒருவர் அப்படி எல்லாரும் ரெடியாக இருக்கும்போது அப்படி ஜம்ப் பண்ணி உள்ளே போகும்போது கம்பி தட்டி பின்னாடியே விழுந்து அங்கேயே அவர் மரணித்தார். அதற்காக அவர் எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் அந்த நெருப்பு வளையத்துக்குள் போகும்போது எவ்வளோ பயம் இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும்.
அதையெல்லாம் கடந்து பலமுறை பயிற்சி எடுத்து 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 பயத்தையெல்லாம் போக்கி பாராட்டை வாங்கணும்னு நினைக்கின்ற போது பல்லாயிரம் பேருடைய கண் திறந்திருக்க, பல்லாயிரம் வெளிச்சம் விழுந்து கொண்டிருக்க, எல்லாரும் பார்வைக்கு முன்னாடி விழுந்து மொத்தா போறாரு. பரிசெல்லாம் விருதெல்லாம் பின்னாடி அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. இதுதான் மரணம் எங்க இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் மரணத்தை கண்டு ஏன் ஓடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மலக்குமார்களை பார்க்கிற நேரம்தான் நாம் முதலில் மலக்குள் மௌத்து தான் மலக்குமார்களை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறது. அடுத்த மலக்கலாம். ஃபஸ்ட்டு மலக்குள் மௌத். இந்த மலக்குள் மௌத்தை சந்திக்கின்ற போது, அடுத்தடுத்து மாணவர்களை சந்திக்கின்ற போது என்ன நிகழ்வு ஏற்படும் மறுமையில் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் ஃபுர்கான், யௌம யரவுனல் மலாயிகா, மலக்குமார்களை இவர்கள் பார்க்கும் நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள், லா புஷ்ரா யௌமைதில் லில் முஜ்ரிமீன், பாவிகளுக்கு இந்த நாளில் நல்ல காரியமே கிடையாது, எந்த சுப செய்தியும் கிடையாது என்று மலக்குமார்கள் சொல்லிவிடுவார்கள். யகூலூன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா, முற்றிலுமாக இவர்களுக்கு இந்த இடம் தடுக்கப்பட்டு விட்டது என்றும் மலக்குமார்கள் சொல்லுவார்கள். சொர்க்கத்துக்குள் போகவே முடியாது. அடுத்து மலக்குமார்கள், வகதிம்னா இலாமா அமிலு, நாம் அவர்கள் செய்த செயலின் பக்கம் அப்படியே முன்னாடி கொண்டு போவோம். கொண்டு போனோடனே நம்மளுக்கு இந்த அமல் இருக்கும், அந்த அமல் இருக்கும், மறுமையில் அது இருக்கும், இது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு முன்னாடி போவாங்க. மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் பரத்தப்பட்ட புழுதியை போல அங்கே இருக்கும். வெறும் புழுதியாக தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சோதனை மறுமையிலே பாவிகளுக்கு உண்டு. நல்லவர்களுக்கு என்ன உண்டு? மலக்குமார்களை நல்லவர்கள் சந்திக்கின்ற போது மலக்குமார்கள் நல்லவர்களுக்கு மத்தியில் என்ன நடக்கும்? அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் யௌமைதின், அந்த நாளில் ஹைரும் முஸ்தகர்ரா, சூப்பரான தங்குமிடத்தால் மிக மேலானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வஅஹ்ஸன மகீலா, சுகம் அளிப்பதில் ரொம்ப அழகானவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், மறுமையில் என்ன நடக்கும் நெருக்கத்தில்ண்டா, யௌமத்த ஷக்கக்கு சமா, சமாவுண்டா வானம், பில் கமாமி, மேகத்தால் பிளக்கப்படும். அப்படியே ரெண்டா வானம் பிளக்கும். பிளந்து வனுஸிலல் மலாயிகத்து தன்சீலா, மலக்குமார்கள் அணி அணியாக கீழே இறங்குவார்கள். இறங்குகிற சமயத்தில் அல்லாஹ் சொல்வான், அல் முல்கு யௌமைதில் ஹக்கு லிர் ரஹ்மான், இன்றைய நாளில் அதிகாரம் முழுக்க அளவற்ற அருளாளனான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று சொல்லுவான். பாருங்க, சின்னோண்டு பதவியில் போயிட்டா பெருமையாக பேசுவோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் இங்கே வார்த்தை என்ன சொல்லுவான்? அர் ரஹ்மான். அல்லான்னு சொல்லி இருக்கலாம், அல்லான்னு சொல்லலைங்க, அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். பயப்படாதீயே, நல்லவங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், சின்ன சின்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் ரஹ்மானுங்கிற. அதனால தான் ரஹ்மான்னு தனியாக கூப்பிடக்கூடாதுப்பாங்க, அப்துல் ரஹ்மான் தான் சேர்த்து சொல்லணும். பேர் சொல்றதா இருந்தால் அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறாங்கல்ல, அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும், ரஹ்மான் கூப்பிடக்கூடாது. அப்துல் ரஹீம் சரி, அது வேறு. ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு அடுத்த பேர். அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதோ அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமத்தில் முக்கியத்துவமானது ரஹ்மான். அதனால் நாம் பேர் வைக்கின்ற போது அப்துல் ரஹ்மான் ஃபுல்லாக கூப்பிடணும். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், வகான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா, காஃபிர்களுக்கு அந்த நாள் மிக கஷ்டமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறான், ரொம்ப சிரமமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறான். என்ன ஆகும் தெரியுமா? அந்த நாளில் அடுத்து சொல்லுகிறான், யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, அக்கிரமக்காரர்கள் தங்களுடைய கைகளை வாய்க்குள் விட்டு கடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறான். வாய்க்குள்ள கையை விட்டு கடிக்க முடியாது, விரல தான் கடிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதற்காக அப்படி பேசுகிறான். அல்லாஹ் யகூலு யா லைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா, தூதுவரோடு ஒரு பாதையை நான் எடுத்திருக்க வேண்டாமா?
ஒரு நபியை நான் தோழனாக ஆக்கியிருக்க கூடாதா? இப்படிப்பட்ட ஆள்களை நான் நண்பனாக ஆக்கிவிட்டேனே என்று நாளை மறுமையில் அவர்கள் எல்லாம் புலம்புவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மாதிரி புலம்பல் உங்களுக்கு வரக்கூடாதல்லவா? நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த மலக்குமார்களை சந்திப்பதற்கு முன்னால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மலக்குமார்கள் சந்திச்சுட்டா ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு முன்னாடி நம்ம மாற்றிக்கலாம். பாவங்கிறது எல்லாம் செய்கிறது தான். ஆனால் அதிலிருந்து மீண்டு வருகின்ற சிந்தனை இருக்கு பாருங்க, அது சூப்பர், ரொம்ப சூப்பர். மக்காவில் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ஒரு இறைநேசர் இருந்தார்கள். இறைநேசர் ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் கொள்ளையடிக்கிற வேலை தான் இருந்தாங்க. வெளியே போய் கொள்ளையடிப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஈராக்கும் துர்க்மெனிஸ்தான் சொல்லக்கூடிய பகுதிக்கு இடையில யாரும் போறதுக்கு பயப்படுவாங்க. ஃபுதைல் இருக்கிறார், கொள்ளையடிச்சிருவாரே அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொள்ளையரவர். யாராவது பிள்ளைகளை பயமுறுத்துறதா இருந்தா இவர் பேரை சொல்லி பயமுறுத்துவாங்களாம். இதோ ஃபுதைல் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லி பயமுறுத்துவாங்களாம். அப்படிப்பட்ட ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெண்ணை அடையலாம் என்று ஆசைப்பட்டு அந்த பெண்ணை அடைவதற்காக அந்த வீட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிற போது, குதிப்பதற்கு முன்னால் அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அலம் யானில் இல்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து அவர்களுடைய உள்ளம் அஞ்சுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை கண்டு பயப்படுறதுக்கு இன்னுமா நேரம் இல்லை என்ற ஆயத்தை கண்டவுடன் மேலிருந்து உள்ளே குதிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ள குதிக்காம வெளியே குதிச்சு ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் மக்காவுடைய தலை சிறந்த இமாமாக மாறுகிறார். அதாவது ஒரு தவறுங்கிறது ஒண்ணுங்க, அதிலிருந்து மீண்டு வருகின்ற சிந்தனை இருக்குது பாருங்க, அதுதான் தெளிவான வாழ்க்கை. என்னாச்சு தெரியுமா? ஷாஃபி இமாமுக்கு உஸ்தாதா மாறினார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹுவுக்கு இமாமாக மாறினார்கள், உஸ்தாதாக மாறினார்கள். இப்னு உய்னா ரஹிமஹுல்லாஹுவுக்கு உஸ்தாதாக மாறினார்கள். ஹுமைதி அவர்களுக்கு உஸ்தாதாக மாறினார்கள். ஞான கடல் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக செம்மல் சுஃபியான் தௌரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இவங்க உஸ்தாதாக மாறினார்கள். பாருங்க, கொள்ளையராக இருந்தவர் இவ்வளவு பெரிய தலை சிறந்த ஆலிம்களுக்கு உஸ்தாதாக மாறுறாங்கண்டா, மறு சிந்தனை, தவறிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஒரு வசனத்தின் வழியாக அவர்களுக்கு கிடைக்கிறது. என்னாச்சு? மக்கள் அவர்களை கண்டு அஞ்சிரி வாழ்ந்த காலம் போக இப்ப மக்கள் அவர்களை கண்டு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தார்கள், அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், இந்த பூமி பந்திலே நான் ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு போல ஒரு மனிதரை பார்க்கவே இல்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பேர் எடுக்கிறாங்க. யாரு? கொள்ளையராக முந்தைய காலத்தில் தொடங்கியவர்கள் பின்னால் பெரும் இறைநேசராக பெரிய உஸ்தாதாக மாறுகிறார்கள். இது என்ன சொல்லுதுன்னா, தவறு நடக்கும், எல்லார்ட்டையும் தவறு இருக்கதான் செய்யுது. ஆனா அங்கிருந்து மாறிடுங்கன்னு சொல்லித்தரு. நீங்க மாறி மலக்குமார்களை சந்திக்க முன்னாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கிக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கிக்கிறோம். சஹாபாக்கள்ல அருமையான ஒரு சஹாபியினுடைய வரலாறை படித்தேன். ரொம்ப சூப்பரான வரலாறு கூட. அந்த சஹாபி பேர் அப்துல்லாஹ் இப்னு அபி சரஹ். இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு அபி சரஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ரொம்ப அற்புதமான சஹாபி. இந்த சஹாபியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். இவங்க வரலாறு ரொம்ப முக்கியமானது. ஹிஜ்ரி 6ல் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஹிஜ்ரி 6 நம்மளுக்கு தெரியும், ஹுதைபியா. ஹிஜ்ரி 6ல் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 30 வயசு இஸ்லாத்துக்கு வரும்போது அவங்களுக்கு 30 வயசு. இவங்க யாருண்டா நமக்கு தெரியும்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரர்னா கூட பிறந்தவர் அல்ல, பால்குடி சகோதரர். இவங்களும் உஸ்மான் நாயகமும் 2 பேரும் ஒரு தாயிட்ட பால் குடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சகோதரர். இஸ்லாத்துக்கு வந்தாக
ரசூல்லாவோட நெருங்கினாங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க, அதனால ரசூல்லா பக்கத்திலேயே வச்சாங்க, வகையெல்லாம் எழுதினாங்க. ஜிப்ரையில் கொண்டு வந்தோடனே சுத்தி சில மாணவர்கள் இருப்பாங்க. அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹ், இது போன்ற ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் போன்ற பல சஹாபாக்கள் இருப்பதை போல அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு இருப்பார்கள். அவர்களும் வகையை எழுதுவார்கள். கொஞ்ச காலத்தில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. பாருங்க, மனிதன் எத்தனை முறை சிக்கல்ல மாட்டிக்கிட்டோங்கிறது அல்ல, கடைசி வரை சிக்கல்லே இருந்துடக்கூடாது. நம்ம மரணம் சிக்கல்லே முடிஞ்சிடக்கூடாது. சிக்கல்ல இருந்து வெளியே வந்துடணுங்கிறதுக்கு தான் இந்த வரலாறு சொல்றேன். உடனே ரசூல்லா மேல என்ன வருத்தமோ தெரியல, அங்கிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போயிட்டார். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் எனக்கு சந்தேகம் இருப்பதை போல பரப்புறாரு. எனக்கும் அந்த மாதிரி சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரசூலுல்லாஹை போல சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். எப்படி இருப்பார்? வகி எழுதுகிற இடத்துக்கு வந்துட்டு, வகின்னா ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இவ்வளோ பக்கத்தில் வந்தவர் ஒரு கட்டத்தில் ஷைத்தான் அல்லது அவருடைய மன ஆசைகள் எப்படி மாத்துது, ரசூலை விட்டு ரொம்ப தூரமா ஆக்கிருச்சு. மக்காவுக்கு போயிட்டாரு. போனது மட்டும் இல்ல, ரசூலை போல எனக்கும் பேச தெரியும், ரசூலை போல எனக்கும் சொல்ல தெரியும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். அதாவது சில விஷயத்துல ரசூலுல்லாஹ் விட்டு கொடுப்பாங்க, சில விஷயத்துல தன்மானம் இருக்கு. இது நுபுவத்திலேயே கை வைக்கிறது. பெண்களுக்கு கற்புல கை வைக்க கூடாது, அதை மட்டும் மன்னிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நபிமார்களுக்கு நுபுவத்தில் கை வைக்கக்கூடாது. நுபுவத்தில் கை வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. அப்ப எனக்கும் அந்த மாதிரி பேச தெரியுங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. இவரை பின்னால் ஃபத்வா மக்கா நேரத்தில் கூட சொன்னாங்க, யார் மன்னிக்கப்பட்டாலும் இவரை மன்னிக்க கூடாது. இவர் காபாவுடைய சிறை அதன திரையை பிடித்து கொண்டு நின்றாலும் அவரை வெட்டி விடுங்கள் என்று சொன்னார். காபாவை பிடிச்சா மன்னிப்பு இருக்கு. ரசூலுல்லாஹ் காபாவை பிடிச்சி காபாக்குள்ள இருக்கிறவங்கள மன்னிச்சாங்க. காபாவின் திரையை பிடித்து கொண்டு நின்றாலும் அவரை நீங்கள் வெட்டி விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாயிட்டார். எவ்வளவு கிட்ட இருந்தவர் ரசூலுல்லாஹ், கிட்ட இருந்தவங்க, இவ்வளவு கிட்ட இருந்தவங்க அப்படி போயிட்டாங்க அந்த நிலைக்கு. ஃபத்ஹு மக்கா, இஸ்லாம் வெற்றி ஆகுது. இஸ்லாம் வெற்றி ஆனதற்கு பிறகு ஹிஜ்ரி 8, அதுக்கு பிறகு எல்லாரையும் ரசூலுல்லாஹ் மன்னிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேருக்கு மன்னிப்பே இல்லைன்ட்டாங்க. இவருக்கும் மன்னிப்பே கிடையாது, இவருக்கும் மன்னிப்பே கிடையாதுன்ட்டாங்க. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, போய் எங்க போய் ஒளியறதுன்னு தெரியல, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்ட்டு நேராக நம்ம சகோதரர் இருக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட போயிடலான்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டில் வந்து ஒழிஞ்சுக்கிட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டில் ஒழிஞ்ச உடனே எப்படியாச்சும் எனக்கு ரசூலுல்லாஹ்க்கு பாதுகாப்பு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சகோதரர் உடனே உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு தடவை அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே வர்றாங்க. வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே உட்காந்து சஹாபாக்கள்கிட்ட உரை நிகழ்த்திட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. வந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லிட்டு சில பேருக்கு பையத்து எடுப்பாங்க. அப்போது ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இவர்களுக்கு பையத்து கொடுங்க, இவருக்கு நீங்கள் பையத்து கொடுங்க. ரசூலுல்லாஹ் அண்ணாந்து பார்க்கல, ஆனால் வந்து நிற்கிறாங்க. வந்தது இவர் தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டாங்க. திரும்பவும் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இவர் கொஞ்சம் பையத்து எடுங்க அப்படின்னு. பையத்து கொடுத்துட்டா மன்னிச்சுட்டோன்னு அர்த்தம். திரும்ப ரசூலுல்லாஹ் அப்படி பார்வை பார்த்துட்டு குனிஞ்சிட்டாங்க. 3வது முறையும் சொல்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இவரை கொஞ்சம் நீங்கள் பையத்து எடுங்க. 3ஆம் முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்துட்டு குனிந்தார்கள். இந்த 3 முறை முடிஞ்சிருச்சு, பையத்தை எடுக்கல. ரசூலுல்லாஹ் யாராவது ஊருக்குள்ள வந்தால் முதல்ல பையத்தை தான் எடுப்பாங்க. 4வது முறை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை நீட்டி பையத்து கொடுக்கிறார்கள். அவரை மன்னித்து விடுகிறார்கள். மன்னித்து அவரை அனுப்பி வச்சுட்டாங்க.
யாரு? திரையை பிடித்துக் கொண்டு இருந்தாலும் கொலை பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சுண்டா, அவர் போனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹாபாக்கள் அப்படி இருக்கிறாங்க, சொல்றாங்க, அமா கான ஃபீக்கும் ரஜுலுன் ரஷீதுன் யகூமு இலா ஹாதா, இவர் என்னிடத்தில் வந்து 3 முறை பையத்து கேட்டாரு, நான் 3 முறையும் உடன்படிக்கை செய்யாமல் அப்போதே ஒருவர் எடுத்து வந்து இவருடைய தலையை எடுத்திருக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட விழிப்புணர்வு உங்கள ஒருத்தருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கும் இல்லையா? நான் சொன்னா இல்லையே, தெர பிடிச்சிட்டு இருந்தாலும் போட முடியும். அவருக்கு அப்பதான் ஒரு ஞாபகம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாயகமே நீங்க அவமானத்தை இதை நான் யாரும் சொல்லலாம், கொஞ்சம் கண்ணால அப்படி காட்டியிருக்கலாமே, கண்ணால கொஞ்சம் ஜாடையை காட்டியிருக்கலாமே என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்ணால் ஜாடை காட்டுவது நபியின் அழகல்ல. ஒருவர் மன்னிப்பை கேட்டு வந்து நிற்கின்ற போது அவருக்கு எதிராகவே அவருக்கு தெரியாமல் கண் சாடையை செய்து சரி செய்வது நபிமார்களுக்கு கூடாது. அதனால் நான் கண்ணால் எந்த சாடையும் காட்ட மாட்டேன் என்று சொன்னார். அதன் பிறகு அவரை மன்னிச்சாங்க. மன்னிச்சுட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ்வை நெருங்கினாங்க. ரசூலுல்லாஹ்வை நெருங்கினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து, சித்திக் நாயகம் அடுத்தாச்சு, உமர் நாயகம் ஆச்சு. உஸ்மான் காலத்தில் எகிப்தினுடைய கவர்னராக போகிறார். எகிப்துக்கு மன்னராக்குறார், ஆளுநராக்குறார், தலைவராக்குறார். ஒரு கட்டத்தில் இவருடைய தலையை எடுங்கள் என்று சொல்லப்பட்டவர், இவர் தலை இருக்கக்கூடாது சொல்லப்பட்டவர், இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு தலைவர் ஆகிறார். எப்படி மாறுது பாருங்க. இவங்க வரலாறு நீங்க புக்கில் எடுத்து பாதி மட்டும் படிச்சீங்கன்னா வில்லனா தெரிவாங்க. நீங்க இவங்க வரலாறு பாதியில மட்டும் படிச்சீங்கன்னு வச்சுருங்க, பெரிய இல்லடா அப்படின்னு நினைப்போம். சிலத்துக்கு இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க. ஃபுல் வரலாறு பார்க்கணும். அப்பதான் இவங்களுடைய அருமைகள், இவர்களுடைய பெருமைகள் எல்லாம் தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட பல சிக்கலை தாண்டிய ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அப்துல்லாஹ் இப்னு அபீ இஸ்ராயில் தான். எகிப்துல தலைவராயிட்டார். தலைவரானதுக்கு அப்புறம் ரொம்ப கண்டிப்போடு அந்த எகிப்தை வைத்திருந்தார். ரொம்ப கண்டிப்போடு வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால் பல போர்களின் வழியாக இஸ்லாத்துக்கு வெற்றிகளை அள்ளி தந்தார்கள். கடுமையான போராட்டம் செய்தார். பைசந்திய பேரரசு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க எப்படி அமெரிக்க அரசோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உலகத்தில் இருந்தது 2 பேரரசு. ஒண்ணு பைசந்திய ரோம் பேரரசு, இன்னொன்று சாசானிய பாரசீக பேரரசு. சாசானிய அரசும் பைசந்திய அரசும் கொடிகட்டி பறந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பைசந்திய அரசோடு நேருக்கு நேராக போர் செய்வதற்கு முன் வந்துவிட்டார். கடல்ல சண்டை, கடல்ல சஹாபாக்கள் கடல்ல சண்டை போட்டதில்லை, தரையில சண்டை போட்டிருக்கிறார். கடல்ல சண்டை போடணும். அவன் நினைச்சான் ரோம் நாட்டினுடைய தளபதி கடல்ல வச்சு வந்திருக்க அத்தனை முஸ்லிம்களையும் சமாதி கட்டிடணும்னு நினைச்சான். ஏன்னா இவங்க 200 படகு தான் வச்சிருந்தாங்க. பைசந்திய அரசுல 1000 படகு இருக்கு. இப்ப அப்துல்லாஹ் இப்னு அபீ இஸ்ராயில் சொன்னாங்க, தரையில வச்சுக்கலாம் சண்டையே அப்படின்னா லட்சம் முடியாது, முடியாது. கடல்ல தான் உங்களுக்கு சண்டை போடுவோம், வந்த அத்தனை பேர் கடலையே சமாதி ஆக்கும் அப்படின்னு அந்த தளபதி சொன்னான். அப்படியா சொல்ற? சரி அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு அபீ இஸ்ராயில் தன்னுடைய நண்பர்களை, படைத்த தோழர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நாம் அவனுக்கு சற்றும் குறையாதவர்கள், கடலில் அவனுக்கு நிகராக சண்டையிடலாம், நம்மளுடைய அத்தனை படகுகளையும் அவர்களுடைய படகோடு சேர்த்து கட்டுங்க. தப்பிச்சு நம்மளும் போக கூடாது, தப்பிச்சு அவனும் போக கூடாது, கட்டு. இப்படி 200 படகுகளையும் அவர்கள் இன்னொரு படகோடு கட்டி சண்டையிட்டு பைசந்திய அரசை 900 கிட்டத்தட்ட 900 படகுகளை அவர்கள் அப்படியே கைப்பற்றினார்கள். வரலாறு எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா? அந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது சில படகுகள் கரை ஒதுங்கின, கரைக்கு வந்து சேர்ந்தன, ஆனால் மாலுமிகள் கிடையாது.
தானாக வந்து கப்பல்கள் எல்லாம் கரையில் வந்து ஒதுங்கின என்று எழுதுகிறார். எல்லாம் பைசந்தியனுடைய படகு. அத்தனை பேரும் கடலில் சிகப்பு நிறம் இருந்து கொண்டிருந்தது நாங்கள் பார்த்தோம் என்று வரலாறு. அந்த அளவுக்கு போர் செய்து பைசந்திய அரசை முறியடித்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஃபாத்திஹில் ஒரு பேர், வெற்றியாளர் என்ற பேரும் அங்கு கொடுத்தார்கள். யாரு? ரசூல் சொன்னார்கள் அல்லவா, திரை பிடித்து இருந்தாலும் கொலை பண்ணி விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த தோழருக்கு தான் ரசூல் அமைப்பை கொடுத்தாங்க. அந்த தோழர் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சஹாபிக்கு மீண்டும் ஒரு சிக்கல் வந்தது. மீண்டும் ஒரு சிக்கல் அவங்க வாழ்க்கையில் வந்தது. என்ன சிக்கல்னா, உஸ்மான் அல்லாவுடைய காலத்துல, நான் வரலாறு சுருக்கமா சொல்றேன், அவங்க வரலாறு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா விரிவா இருக்கும். உஸ்மான் அல்லா காலத்துல ரொம்ப கண்டிப்போடு இருந்ததுனால உஸ்மான் அல்லா சொன்னாங்க, இவ்வளவு கண்டிப்புனா வேண்டாம், கொஞ்சம் தளர்த்து இருங்க, கொஞ்சம் விட்டு முடிங்க. ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. இவர்களுடைய கண்டிப்பை ஜனாதிபதியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தினார். யார்? உஸ்மான் அல்லா தன்னுடைய பால்குடி சகோதரர் தான். ஆனாலும் தன் கண்டிப்பை அவர் விடவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு சிக்கல் எங்க வந்துச்சுன்னா, அவர்கள் கண்டிப்போடு நடந்து கொண்டார்கள் ஆட்சியில எகிப்துல. அதனால உஸ்மான் அல்லாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஏன்னா உஸ்மான் அல்லா தான் அவங்கள ஆளுநராக வச்சாங்க. பலமுறை உஸ்மான் அல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், இப்படி ஆளுநர் சரியில்லை, எங்கள்கிட்ட ரொம்ப கண்டிப்போடு இருக்கிறார். ஜனாதிபதி அவர்களும் அவரிடத்தில் கடிதம் எழுதி நீங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். ஆனாலும் தன்னுடைய கண்டிப்பு சரியானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? மக்கள் ஆளுநரின் மீது இருந்த கோபத்தை கிளர்ச்சியாக ஜனாதிபதி பக்கம் திருப்பினார். ஜனாதிபதி பக்கம் கோபப்பட்டு ஏற்பட்ட கிளர்ச்சி உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு ஏன் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று நீங்க வரலாறு தேடினா இங்க வந்து நிற்கும். இந்த ஆளுநர் மீது உண்டான வெறுப்பின் காரணமாக எழுந்த கிளர்ச்சி தான் தலைநகர் மதீனாவிலே உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த துயரத்தை பின்னால் வந்து தாங்க முடியாது. தன் சகோதரர் மட்டுமல்ல, எவ்வளவு மகத்தான மாமனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அல்லாஹ் அவர்களை கேட்டு வெட்கப்படுகிறான் என்று சொன்னாங்க. இந்த சமுதாயத்திற்கு உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு போல தான தர்மம் செய்தவர்கள் இருக்குதோ அப்படின்னு கேட்கும் அளவுக்கு அள்ளி கொடுத்தார். அந்த அளவுக்கு மகத்தான மாமனிதர். அவருடைய ஷஹீதுக்கு நாம் காரணமாகிவிட்டோமோ என்று நினைத்து துடித்தார். அதற்கப்புறம் அரசியலே வேண்டாம், ஆட்சியே வேண்டாம், இந்த இயற்கையே வேண்டாம் என்று அதிலிருந்து துறந்தவர்கள் தான் பலஸ்தீனில் ஜெருசலேத்தில் இருக்கிற பைத்துல் மக்திஸ், தமாஸ்கஸ், அங்கிருந்து மேற்கே இருக்கக்கூடிய ஒரு 66 கிலோமீட்டர் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்கலான் என்ற பகுதியில் போய் தங்கிவிட்டார். எனக்கு ஒன்று வேண்டாம், உஸ்மான் இல்லா நாம் காரணமாகிவிட்டவே அவர்கள் ஷஹீதாகுவதற்கு, நாம் இப்படி நடந்து விட்டவே ஷஹீதாகுவதற்கு நினைத்து அழுதார். அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே நீ இந்த கட்டிலே என்னை அமர வைக்காத, எனக்கு இப்படியே மரணத்தை கொடுத்து விடு, ஆனால் நான் மரணமாகும் போது ஃபஜ்ர் தொழுகையில் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஃபஜ்ர் தொழுகையிலே உயிர் பிரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். மரணம் அன்னைக்கு நான் நெருக்கமா போயிருக்கேன், நல்லா செய்தி சொல்லணுங்கிறதுக்கு. மௌத்து அன்னைக்கு காலையில், அன்னைக்கு நைட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வே வரக்கூடிய ஃபஜ்ரை கடைசி ஃபஜ்ராக, நல்ல நற்செய்தி உள்ள ஃபஜ்ராக இதை ஆக்கி உருவாக்கிக்கிறாங்க. யார்? அப்துல்லாஹ் இப்னு அபீ ஸலாம்.
நேரம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்களாம். அந்த நைட்டு எந்திரிச்சு ரோட்ல இருக்கிறவங்க கேட்பாங்களாம், சுப ஆயிடுச்சா, ஃபஜ்ர் ஆயிடுச்சா அப்படி, இன்னும் தொடரலையே அப்படி, இல்ல எனக்கு வந்த மாதிரி இருக்கிற குழுமை தெரியுது அப்படி கேட்பாங்க. குழுமை தெரியுது, ஃபஜ்ருடைய குழுமை எனக்கு தெரியுது, இல்ல வரல, கொஞ்ச நேரம் அப்படியே சாய்வாங்க. ஃபஜ்ர் நேரம் வந்துச்சா திரும்ப கேட்பாங்க. இப்படியாக மரணிக்கக்கூடிய அந்த கடைசி இரவிலே திரும்ப 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 கேட்டார்கள். அந்த தொழுகை நேரமும் வந்தது, ஃபஜ்ர் தொழுகை நேரமும் வந்தது. எழுந்தார்கள், உது செய்தார்கள், முஸல்லாவுடைய பகுதிக்கு சென்று அவர்கள் தக்பீரை கட்டி தொழுகிறார்கள். முதல் ரக்காத்திலே சூரா ஃபாத்திஹா ஓதி இன்னொரு சூராவை ஓதுகிறார்கள். அடுத்த ரக்காத்தில் தொழுகிறார்கள், சூரா ஃபாத்திஹா ஓதி இன்னொரு சூரா ஓதி தொழுகிறார்கள். 2 ரக்காத்தை தொழுது அத்தையாத்துக்கு வந்துவிட்டார்கள். அத்தையாத்தையும் ஓதுகிறார்கள். தரூத் இப்ராஹிம் ஓதி துஆவை ஓதி முடித்து ஒரு பக்கம் சலாம் கொடுத்தார்கள், மறுபக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சரிந்து விடுத்தார்கள். அங்கேயே அவர்கள் ஆசைப்பட்டதை போல சுபஹ் தொழுகையினுடைய 2வது ஸலாத்திலே அல்லாஹ்வின் உயிரை கைப்பற்றினான் என்று அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் ரலியல்லாஹு வரலாற்றை எழுதி வைத்திருப்பார். எப்படி வாழ்க்கையை கொண்டு போய் அல்லாஹ் முடிக்கிறான் பார். இந்த வரலாறை நாம் முழுசாக படிக்கலாம். நடுவில் பார்த்தால் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்களை போல தோணும். ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற மகத்தான மாமனிதர்கள். இந்த வரலாறை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால், சிக்கல்கள் வருகின்ற போதும் அந்த சிக்கலிலிருந்து திரும்பி அல்லாஹ்வின் நெருக்கத்தின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்று நினைத்ததினால் ஏற்பட்ட நன்மைதான் இது. ஒத்தான இந்த ஆப்பிரிக்கா நாட்டை வெற்றி கண்டு உஸ்மானில்லா காலடியை போட்டார்கள். எப்படி முடிந்தது? சூடான், இன்னைக்கு சூடான் இஸ்லாமிய நாடு சொல்றவன், சூடானுக்குள்ள எப்படி இஸ்லாம் போனது? இந்த அப்துல்லா இப்னு அபீ ஸரஹ் ரலியல்லாஹு தான் காரணம். இப்படிப்பட்ட மகத்தான வேலையை அவர்களை கொண்டு அல்லாஹ் வாங்கினான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய தனி விலை பேசப்பட்டது. ரசூலுல்லாஹ் அப்ப இந்த வரலாறை சொல்லக்கூடியவர்கள், நாம் நம்மளுடைய நேரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் நெருங்கிறோம். நாம் வழக்கமானவர்களை சந்திப்பதற்கு முன்னால் நெருங்கிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த வறுமை நாளில் யாருக்கும் உதவ முடியாது. யாருடைய பகரமும் நஷ்டஈடும் அங்கு எடுபடாது. எந்த ஒரு நஷ்டஈடு கொடுத்து நம்ம சரி பண்ண முடியாது. யாருடைய பரிந்துரையும் செல்லாது. பரிந்துரை செல்லுகின்ற நேரம் வேறு இருக்கிறது, இங்கு யாருடைய பரிந்துரையும் செல்லாது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி வாழுகின்ற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறு தவறாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து பயணித்து விடாமல் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து நன்மை பக்கம் கொண்டு வந்து விடுவானாக. நம்மளுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் கொண்டு வருவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் பல நாட்கள் வாழ்ந்து அவருடைய நெருக்கத்தை பெற்று அவனை சந்திக்கிறார்கள் பாக்கியத்தை எல்லாம் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.